This video is sponsored by SBU Private Limited. It is a one type of part-time job. You have to do your free time. It is a best opportunity. Use it. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அன்னாடும் நம்ம செய்யக்கூடிய ஒன்று தான். சமையல் செய்ய போகிறோம். எல்லாருமே நார்மலாக எப்பவுமே வணக்குவோம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி காய்கறி வந்து செஞ்சு பாருங்கள். அதனோட சத்துக்களும் போகாது. அண்டு தென் நம்ம சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புடலங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் புடலங்காய் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நாட்டு புடலங்காய் இல்லை, இது வரி புடலங்காயாக வந்திருக்கு. இந்த மோஸ்ட்டாக வெஜிடபிள் என்ன கலரில் இருக்குதோ சேம் கலரே நம்ம வந்து கொடுத்தோம்னா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு அதிகமாக வரும். சேம் கலர் எப்படி கொண்டு வருதுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லவே போகிறேன். வெஜிடபிளில் ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிளுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பச்சை கலரில் வரி வந்து காயாக இருக்கிறங்காட்டி இது வெள்ளை கலர் காய் வரும் புடலங்காயில். வெள்ளை கலர் காயை விட இந்த பச்சை கலர் காய் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு அதிகமாகவே வரும். இது கட் பண்ணும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, சுரக்காய் கட் பண்ணுற மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணுங்க. இதில் கட் பண்ணுறதை நீல வாக்கில் கட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் சன்னமாக, கொஞ்சம் ஒல்லியாக வர மாதிரி கொஞ்சம் நீளமான சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. காய் கட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் வந்து போதுமானது. பெரிய வெங்காயமாக இருந்தீங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்துக்கங்க. இந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போதுமானது. இதில் வந்து இந்த ஒரு வெங்காயமே போதுமானது. இந்த ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 7 to 8 வெங்காயம் வந்து போதுமானது. வெங்காயத்தையும் அதே மாதிரி தான். நம்ம பலரும் இப்போ வெங்காயத்தை வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிக்கும் போது அதில் பிளாக்காக நிறையா வருது. அது என்னவோ பிளாக் தானே, தூசு தானே அப்படின்ட்டு நிறைய பேர் அதை வந்து ஒமிட் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு வெங்காயத்தை தோலை உரிச்சதுக்கப்புறம் சுத்தமாக அதை வந்து கழுவிடுங்க. வெங்காயத்தை கழுவாமல் நம்ம அப்படியே பயன்படுத்தும் போது அதில் பிளாக்காக இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுடுறோம். அது பிளாக் கிடையாது. அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான பூஞ்சை. அது உடம்புக்கு போகிறது ரொம்ப கெட்டது. கண்டிப்பாக வெங்காயத்தையும் நல்லா கழுவிடுங்க. இப்போ காய் வணங்குறவர்களை போயிடலாம். எப்பவும் போல் தாளிப்பு போட்டு விட்ருங்க. தாளிப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை 3யுமே போட்டுட்டு அது ஒரு ஆஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல் பாயில் ஆகிடட்டும். லைட்டாக வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான 2-3 உப்பு மட்டும் மேலே தூவி விட்ருங்க. இதுக்கப்புறம் காயை வந்து உள்ளே போடுங்க. காயை உள்ளே போட்டுட்டு நல்லா அந்த நம்ம எண்ணெயில் போட்டிருக்கிற மஞ்சத்தூளும் காயில் மேலே படுற மாதிரி அடியிலேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு காய்க்கு தேவையான உப்பை வந்து 1/4 உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியே வந்து விடாதீங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மூடி வச்சுருங்க. ஃபுல்லாகவே மூடி வச்சுருங்க. பக்கத்துலேயே நில்லுங்க. அப்புறம் மறுபடியும் எடுத்து பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் லைட்டாக மேலே உப்பு போட்டுங்க. எவ்வளோ உப்பு இதுக்கப்புறம் தேவைப்படுதோ தேவையான உப்பு வந்து போட்டுங்க. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியே விடக்கூடாது. நீங்கள் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறத விட இன்னும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற தண்ணியை வந்து இறங்கி குக் ஆகும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து காய் வந்து குழஞ்சி போகாது. சாப்பிட்ற பதத்தில் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது காய் வந்து சீக்கிரமாக இந்த காயை வந்து குழஞ்சி போயிடும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொலங்கிற மாதிரி தான் வரும். அந்த காயோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன கலர் நம்ம கையில் வச்சுருக்கிறோமோ இதே கலர்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.